எல்லோரும் இன்புற்று வாழ்வோம். சமீப நாட்களாக நம்மக்கிட்ட வர கிளைண்ட்டுகளை நம்ம பார்த்துட்டு வரோம். என்ன ஒரு கிளைண்ட்டுகளும் கொண்டு வரக்கூடிய அந்த சூழ்நிலைகள், அவங்களுடைய பிரச்சனைகளை கேட்கும்போது நிறைய யோசிக்க வேண்டிய அளவுக்கு சமுதாயம் மாறிட்டு வருதுங்கிற மாதிரி நான் யோசிக்கிறேன். பெத்த தாயே எதிராக இருக்கக்கூடிய ஒரு காலத்தில் இன்னைக்கு இருந்துக்கிட்டு இருக்கோம். 25 வருஷம் கழிச்சு இன்னைக்கு தாய் நமக்கு இவ்வளவு காலம் ஒரு ஒத்துழைப்பாக இல்லை அப்படிங்கிறது இப்போ தெரிஞ்சு வச்சிருக்காரு. 25 வருஷம் கழிச்சு ஒரு தாய் நமக்கு எதிராகத்தான் இருக்காங்கன்னு சொன்னால் எவ்வளோ மன உளைச்சல் ஏற்படும் யோசனை பண்ணி பாருங்க. இப்படியெல்லாம் இன்னைக்கு கால மாற்றம் ஏற்பட்டு ஒரு மனிதர்களும் இந்த மாதிரி இருக்கிறாங்க. ஆனால் இது ஜாதக ரீதியாக கண்டிப்பாக இந்த மாதிரி சூழ்நிலைகளை கண்டுபிடிக்க முடியும். ஒருத்தவங்க நமக்கு நம்மளுடைய கூட இருக்கிறவங்க நமக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்களா, இல்லை இடையில ஏதாவது சிக்கல் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத நம்ம யோசித்து செய்ய முடியும். அதில் நம்ம சிந்திக்கவும் முடியும். ஜோதிட ரீதி அதுக்கு வழிமுறைகள் நிறையா இருக்குது. ஆனால் அதையெல்லாம் நம்ம எடுத்துக்கிறதுல நிறையா பேருக்கு முரண்பாடான கருத்துக்கள் இருக்குது. அதுலேருந்து கொஞ்சம் யோசனை பண்ணி ஒரு ஆயத்தமாவது இருக்கலாம். அப்படி ஒரு வேளை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு ஒரு ஜோதிடர் சொல்கிறாங்கன்னா நம்ம அதை பற்றி கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கலாம். மன உளைச்சல்களை தவிர்த்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு அதை சிந்திச்சு பாருங்கள்.